ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் போர் அப்டேட்டுங்க. ஈரான் போர் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈரான் முந்தா நேற்று பார்த்திங்கன்னா கத்தார் எல்என்ஜி கேஸ் பிளான்ட் மேலே ஹெவியாக தாக்கியிருக்காங்க. கத்தார் எனர்ஜிங்கிற கம்பெனி மேலே தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு, ட்ரோன் தாக்குதல். அதில் அந்த கம்பெனி பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு. இன்னும் 5 வருஷம் ஆகும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் குவைத்தில் மினா அப்துல்லா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் ட்ரோன் தாக்குதல், அதுவும் ஒரு ஹெவி தாக்குதல் தான். அப்புறம் சவுதியில் அரம்கோ கம்பெனிக்குரிய எண்ணெய் கிடங்கில், அது இல்லாமல் சுத்திகரிப்பு ஆலையிலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்குதல். ஸோ இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஈரான் அவங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப்பு சீக்கிரம் ஈரானுடைய ஓவரால் எல்லா பவரையும் க்ளோஸ் பண்ணிட்டு சரணடைய வைத்திருப்போன்னு சொன்னாலும் தொடர்ந்து ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை தாக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் கார்க்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய அதிக எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய பகுதியை தாக்குவான்னு ட்ரம்ப் எச்சரிக்கை பண்ணியிருக்கார்.